அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஹலோ தம்பி, கேக்குதா? நீ பேசுறது எனக்கு கட்டாய் கேக்குது. ஏதோ டவர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல வந்து நின்னு பேசினா எனக்கு கொஞ்சம் தெளிவா கேக்கும். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? பேசுறது இவரோட வாய்ஸ். அங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காருன்னா நம்ம கிட்டதான் பேசுறாரா? இவர் நம்பர் இப்படி நமக்கு உதவி செஞ்சது ரத்னமா? ரத்னம் தான் நமக்கு உதவி செஞ்சிருப்பாரா? ஹலோ, பேச்சு பேச்சு கொடுப்போம். அவர் அவர் இருந்தா சித்து இப்ப கால் பண்ணது ரத்னப்பாக்கு தானா? சித்துவுக்கு உதவி செஞ்சது ரத்னப்பாவா? ஹலோ. டேய், என்ன யோசிக்கிற? பேசு. ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். இப்ப சொல்லுங்க. என்ன ஹெல்ப், என்ன பண்ணணும்? அது வந்து எதா இருந்தாலும் தயங்காம கேளுப்பா. என்னால முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா செய்யறேன். ஆமா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். பெங்களூரா? ஆமா சார். நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா? ஓகேப்பா. உங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுங்க. யாருக்கு உதவி பண்ணணுமோ அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுங்க. ஆமா, என்ன உதவி வேணும்? எனக்கு தெரிஞ்சவரோட பையன் யாரும் இல்லாம அனாதையா. சித்து, கொஞ்சம் அமைதியா இரு. சின்ன பையன் சார், வயசு ஒரு 7 இருக்கும். அம்மா இறந்துட்டாங்க. அப்பா ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப அவனுக்குன்னு யாரும் இல்லாம அனாதையா ரோட்ல சாப்பிட்டு சாப்பிடாமையும் தூங்கியும் தூங்காமையும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கான் சார். சார், நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னப்பா, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குற? அந்த பையன் யாரு, எங்க இருக்கான்னு சொல்லு. ரோட்ல. ஐயோ, கேட்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சொல்லுப்பா, நீ பெங்களூர்ல இருக்கேன்னு சொன்ன. அந்த பையனும் பெங்களூர்ல தான் இருக்கானா? ஆமா சார். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இங்க ஆசிரமம் இருக்குன்னு. ஆமா தம்பி, இங்க எங்க இருக்கீங்கன்னு அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்க. நான் உடனே இப்பவே போய் பார்க்க சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இப்படி நீங்க யாரும் கண்டுக்காம பேசாம போகாம இப்படி உதவி பண்றதுக்காகவாது சொல்றீங்களே, அதுவே ரொம்ப சந்தோஷம். தம்பி, நீங்க அட்ரஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்க. ஓகே சார், இதோ வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். என்னடா பேசுற? சார், சொல்லுப்பா. இல்ல, பெங்களூர்ல உங்களுக்கு ஒரு ஹோம் இருக்கு, அத நீங்களா தான் நடத்துறீங்களா இல்ல நீங்க வேற யார் மூலமா? தம்பி, அதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கு, அவ்வளவுதான். மிச்சப்படி அந்த ஹோம்காக பொருளாதார ரீதியா உதவி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல சார், சித்தார்த்தங்கிற பேர்ல ஏதோ நீங்க புதுசா ஹோம் ஆரம்பிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். சித்தார்த்தங்கிற பேர்லயா? யார் பேசுறது? ஹலோ. இல்ல சார், அந்த ஹோம்ல தான் அந்த பையனை சேர்ப்பீங்களான்னு கேப்போன்னு. இல்ல, நான் இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேன். தம்பி, யார் நீங்க? எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? சித்தார்த்தங்கிற பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் என்னோட பர்சனல் மேட்டர். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உதவி பண்றதை எதுக்கு சார் பர்சனலா வச்சிருக்கீங்க? அதுவும் சித்தார்த்தங்கிற பேர்ல எதுக்கு சார் உதவி பண்றீங்க? சித்து, நிஜமாவா? நீங்க யாருன்னு கேட்டேன். என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார், நான் கேட்ட கேள்விக்கு பதில். உதவி செய்யறவங்க எதுக்காக மறுக்கணும்? நான் யாருன்னு ஏன் அதையே கேக்குறீங்க? நல்லது தானே செய்யறீங்க. இல்ல நல்லது செய்யற பேர்ல அங்க ஏதாவது திருட்டுத்தனம் பண்றீங்களா? ஹலோ சார், கத்தாதீங்க. ஃபுல் டீடைல்ஸ் எதுவுமே தெரியாம நான் எப்படி சார் ஒரு குழந்தைய கொண்டு வந்து அங்க விட முடியும்? அட்ரஸ் சென்ட் பண்ணி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க யாரு என்ன எந்த ஒரு டீடைலும் சொல்லாம நான் எப்படி சார் குழந்தைய கொண்டு வந்து விட முடியும்? யார் நீ? கால் பண்ணி உதவி செய்யறீங்களான்னு கேட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நீங்க இந்த மாதிரி உதவி செய்யறங்கிற பேர்ல குழந்தைகளை ஏதாவது. நிறுத்து. என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ நீ உதவி கேட்ட மாதிரி தெரியல. நீதான் ஏதோ பிராடுத்தனம் பண்றதுக்காக எனக்கு கால் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. ஹலோ, எல்லாத்தையும் பூசி முழுகாதீங்க. இப்படி ஒரு குழந்தை யாரும் இல்லாம அனாதையா இருக்குன்னு சொன்னதும் அட்ரஸ் சென்ட் பண்ணு உடனே கேக்குறீங்க. எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யறது யாக வல்லலாம் நீங்க. இங்க பாரு, இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான். யாருக்காவது உதவினா என்னால முடிஞ்சதை நான் செய்யத்தான் செய்வேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நீ எந்த உதவி கேட்டும் எனக்கு கால் பண்ணல. காலை கட் பண்ணு. இனிமே இந்த நம்பருக்கு கூப்பிட்டா அவ்வளவுதான். ஓகே, நான் கூப்பிடல. ஆனா சித்தார்த்துங்கிற பேர்ல நீங்க ஏதோ ஒரு பிராடுத்தனமான வேலையை பாக்குறீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது சார். யார் அந்த சித்தார்த்? உங்களுக்கு பிடிக்காதவங்களா? எதிரியா? அவன் பேர்ல ஒரு ஹோம ஓபன் பண்ணி எல்லாத்துக்கும் நல்லது செய்யறங்கிற பேர்ல ஏதோ ஒரு பிராடுத்தனம் பண்றீங்க. என்ன சார், என்ன பண்றீங்க? குழந்தைங்களாம் கூட்டிட்டு போய் நீங்க ஏதாவது. ஏன்டா அப்படி லூசு மாதிரி பேசுற? அமைதியாரு. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? இதுக்காக இந்த பேச்சு பேசிட்டு இருக்க? இந்த விஷயத்த நீ யார்கிட்ட சொன்னாலும் சரி, போடா, யார்கிட்டனாலும் கம்ப்ளைண்ட் பண்ண. எங்க வந்து எப்படி பேசணும், எதை ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் சித்தார்த்துங்கிற பேரை தப்பா யூஸ் பண்றேன்னு சொன்ன. சித்தார்த்து ஏன் மருமக புள்ள. சித்து, என்னடா பேசாம இருக்க? சித்தார்த்து ஏன் மருமக புள்ள. அவன் பேர்ல நான் இருக்கிற எந்த பிராடுத்தனமா பண்ணணும்? பெங்களூர்ல மட்டும் இல்லடா,
இன்னும் இதே மாதிரி 5 இடத்துல சித்தார்த்தங்கிற பேர்ல ஹோம் ஆரம்பிச்சு நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பார், நீ பேசுறத பார்த்தா உதவி கேட்கற மாதிரி இல்ல, ஏதோ உபத்திரம் பண்றதுக்கு நீ கேட்கறேன்னு நல்லாவே தெரியுது. என்ன பண்ணணும்னு சொல்லு, என்னென்ன டீடைல் வேணும்னு கேளு, எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். ஏன்னா உன்னால எதுவும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் அவ்வளவு ப்ராப்பரா பண்ணிருக்கேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோடா. ரத்னப்பா. டேய் சித்து, சித்து, ரத்னப்பா தானா? அங்க பாரு, அங்கேயும் கால் கட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. சித்து, அப்பனா இதெல்லாம் பண்ணது நான் என்னடி பண்ண? என்ன தப்பு பண்ண? என்ன இந்த அளவுக்கு கொடுமைக்காரன ஆக்கிட்டீங்கல்ல? சித்து. இதெல்லாம் பண்ணது ரத்னான்னு தெரியாம இந்த மனசை நான் எந்த அளவுக்கு திட்டி இருப்பேன், பேசியிருப்பேன். அதை விட மனசுல வஞ்சகத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் ஐயோ சொல்ல முடியல. என் அம்மா என்னை விட்டுட்டு போனதுக்கு இவர் தான் காரணம், என் அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு இவர் தான் காரணம், எல்லாத்தையும் விட பசி பட்னியோட அனாதைய ரோட்ல சுத்துனதுக்கும் இந்த மனுஷன் தான் காரணம்னு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஏச்சு பேச்சு பேசியிருப்பேன். ஆனா ஆனா இப்போ என்னப்பா ஆவியா ஆக்கிட்டீங்கல்ல? ஏய் சித்து, ஏன்டா இப்படி பேசுற? இங்க பாரு சித்து. முடியலடி, முடியல. சித்து. பாவிடி, நான் பாவி. சித்து, ஏன்டா ஏன் இப்படி பேசுற? இங்க பாரு, நீ எமோஷனல் ஆகாத. அதான் அபிமன்யு அங்கிள் சொன்னாங்கல்ல, எல்லா தப்பு ஏன் மேலேன்னு. அதெல்லாம் உண்மைடா. அதனாலதான் ரத்னப்பா யாருக்கும் தெரியாம நீங்க ரத்னப்பாவை வேர்த்தெடுத்து தானே இருந்த. சின்ன பிள்ளையில நான் உன்னை பார்க்க வந்தப்போ ரத்னப்பாவை பத்தி பேசினா மட்டும் அவ்வளவு கோபப்படுவ. அப்பவே உனக்கு அவர் மேல அவ்வளவு வெறுப்பு இருந்தது. ஆமாடி, அந்த வயசுல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஆளுனா அது ரத்னா மட்டும் தான் வெறுத்தேன். ஏன்னா எங்க அம்மா இறந்து போனதுக்கு காரணம் அவர் தானே. ஐயோ சித்து, அதான் அபிமன்யு அங்கிள் சொன்னார்ல, அதெல்லாம் தெரியாம அவருக்கே தெரியாம ஓ மனசுல விதைச்சது. விட்டுறா, அதெல்லாம் மறந்துரு. இல்லடி, நீ நினைச்சு பாரு, அந்த சின்ன வயசுல யாருமே சுத்தி முத்தி இல்லாம ரோட்ல சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம நான் அனாதையா கிடந்தப்போ என் கண்ணுக்கே தெரியாம ஒரு ஆள் என்ன கூட்டிட்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டு புது புது துணி, வேலை வேலைக்கு சாப்பாடு, பத்தாததுக்கு நல்ல படிப்பு, இது எல்லாத்தையும் கொடுத்து என்ன ஒரு நல்ல மனுஷனை உருவாக்குனவர என்ன தினம் அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் கும்பிடாத தெய்வம் கிடையாது. அவருக்காக எல்லா தெய்வத்தையும் நான் கும்பிட்டாலும் எனக்கான தெய்வம் அவர் தான் நான் நினைச்சேன். ஆனா இந்த பக்கம் என் கோபம், தாபம், வெறுப்பு, பழி, வஞ்சகம் எல்லாமே அப்படியே ரத்னத்து மேல. எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேல. இந்த மனுஷனை ஒரு பக்கம் நல்லவனாவும் ஒரு பக்கம் ரொம்ப கெட்டவனாவும் நான் நினைச்சு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். சிந்து, முட்டாள்தனமா? ஐயோ லூசு மாதிரி பேசாதடா. லூசு தாண்டி, லூசு தான். நான் தான் எல்லாம் நமக்கு மிஞ்சி எதுவுமே இல்லைன்னு ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்டேன். தப்பு கணக்கு போட்டுட்டேன்டி. இப்ப பாரு, எனக்கு தெரியாமையே எல்லாம் ஏத்துக்க முடியல, ஏத்துக்க முடியல சிந்து. ஏய் சித்து, நீ ரொம்ப கஷ்டப்படாத. இந்த அளவுக்கு உன்னை உருவாக்குனது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். தெரிஞ்சுக்கிட்டாச்சு, இதை நீ அப்படியே விட்டுரு. ரத்னப்பா தெரிஞ்சு இவ்வளவு உதவி செஞ்சு இத்தனை நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாம அவர் மட்டும் பாத்துக்கிட்டாருல. சொல்ல போனா இது வைஷாமா சாலாமாக்காய் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்டயோ இல்ல அண்ணங்க கிட்டயோ சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்த ரத்னப்பா யார்கிட்டயும் சொல்லாம அவர் மனசுல வச்சுக்கிட்ட மாதிரி நீயும் இனி அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்க சித்து. கஷ்டப்படாத. நீ எப்பவும் போல ரத்னப்பாவை சாரன் கூப்பிட்டே பேசிக்கோ. யாரும் தெரிஞ்சுக்கணும் நினைச்சா தெரிஞ்சுக்கட்டும். விட்டுடா, இனி இதுக்கு மேல இத வந்து நம்ம பேச வேண்டாம். வேண்டாம்டா சிந்து. நீ கஷ்டப்பட்டு அழுகிறத என்னால பார்க்க முடியல. ஏன் சித்து மனசு கஷ்டப்படக்கூடாது. போதும், நீ பட்ட கஷ்டம்லாம் போதும். இந்த குற்ற உணர்ச்சி அது இதுன்னு எதுவுமே பேசாத. ஒரு பக்கத்துல நல்ல மனுஷனா உனக்கு உதவி செஞ்சவர் ஒருத்தர் இருந்திருக்காருல, அவர் ரத்தனப்பாங்கிறதே விட்டு நல்ல மனுஷனா ஒரு ஓரத்துல அப்படியே இருக்கட்டும். எல்லாத்தையும் மறந்துட்டு நீயா இருறா. இனி இத பத்தி பேசாத. சிந்து, ஏண்டி இன்னும் பாவியா? ஏய் இல்லடா, எனக்கு நீ கஷ்டப்படக்கூடாது. இதோ சொல்றியே குற்ற உணர்ச்சி அது இதுன்னு எதுவுமே வேண்டாம். இப்ப நம்ம போன் பேசுறது எல்லாமே மறந்துருவோம். மறந்துடலாம்டா. அழாத. நீ அழுதா எனக்கும் அழுக வரும். சித்து அழாதடா. அப்புறம் நானும். ஏய் சிந்து. சரி வா, நம்ம கீழே போலாம். போய் முகம் கழுவு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, அப்புறம் பேசிக்கலாம். இல்ல சிந்து, ஒரு மனுஷனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வெறுப்பு காமிச்சேனோ, இப்ப அவர் நல்லவருன்னு தெரியும் போது நான் பேசாம எதையும் கண்டுக்காம இருந்தேனா நான் மனுஷனே இல்லடி. சித்து, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். நான் என்ன பண்றது? ஆனா நான் சின்ன புள்ளதான் நினைச்சு எனக்காக எல்லா உதவியும் பண்ணி சிந்து, சதீஷ் சொன்னாருடி உன் பேர்ல ஹோம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. அதுக்காக தான் இப்படி பேசும்போது கேட்டா, ஏன் மருமக புள்ள இது மட்டும் இல்ல இன்னும் 5 ஹோம் இருக்கு, ப்ராப்பரா பண்ணிருக்கேன், எதா இருந்தாலும் வா பாத்துக்கலாம்னு சொல்றாரு பாத்தியா.
இப்படிப்பட்ட மனுஷனா எதுவுமே தெரியாம கண்டுக்காம இருக்க சொல்றியா? சித்து என்ன இந்த அளவுக்கு வாழ வச்ச மனுஷனை பார்த்தா அவருக்கு நன்றி சொல்லணும், என்னால முடிஞ்சது எதைனாலும் செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டி. எப்படியாவது அவரை பாத்துடணும்னு நினைக்காத நாள் இல்ல. இப்போ இவர் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டும் காணாம போனா நான் மனுஷனே கிடையாது. இல்ல அது சரி ஓகே, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் தாண்டா இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட இல்லாம அவர் நான் எந்த அளவுக்கு திட்டியிருப்பேன், அவர் பிசினஸ்ல எவ்வளவு கெடுதல் பண்ணிருப்பேன். அப்பெல்லாம் நான் உனக்கு இந்த அளவுக்கு செஞ்சிருக்கேனடா, நீ இப்படி எனக்கு கெடுதல் பண்றீங்கடான்னு ஒரு வார்த்தை கூட அவர் பேசாம எவ்வளவு பொறுமையா இருந்திருக்காருனா நல்ல மனுஷன். நான் அதை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். மனசுக்குள்ள நல்லவரா நினைச்சு வெளிய ரொம்ப கெட்டவராவே பாத்துட்டேன். இனியும் அப்படியே இருக்கக்கூடாது சிந்து. சிந்து வா, சித்து நான் போய் பேச போறேன். ரத்ன பாட்ட ஆமாண்டி. சித்து இதனால உனக்கு கஷ்டம் நினைக்கிறியா? நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, வெளியே பார்த்த பார்வை போய் ஆனா நான் உள்ள நினைச்சது ரொம்ப ரொம்ப உண்மை. இனி எப்பவும் உண்மை மட்டும்தான் வெளியே வரும். பொய்யான பார்வை இதோட போகட்டும்டி. சரி ஓகே வா போலாம். சித்து அது அது வந்து உண்மையை தாண்டி சொல்றேன், வா போய் பேசலாம். சரிடா, சரி சரி வா போலாம். ம். கண்ணீரை தொடச்சுக்கோ, அல்லாம என் புருஷனா பேசு. சரிம்மா. ம் என்ன ரத்னம், போன் பேசிட்டியா? ஆபீஸ் காலா எல்லாமே முடிஞ்சதுல? அப்புறம் எனக்காக ஆபீஸ் போகாம இருக்காதீங்கடா. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஏய் அதெல்லாம் பசங்க பாத்துக்குவாங்கடா. அப்புறம் கால் வந்தது ஒன்னும் ரொம்ப முக்கியமான கால்லாம் இல்ல. அண்ணே என்னண்ணே? வைரோம், இப்ப வந்த நம்பர் திரும்பவும் வந்தா என்கிட்டயே கொடு. யாருண்ணே? ஏதோ புதுசா வர விருந்தாளின்னு நினைக்கிறேன், பாத்துக்கலாம். சரிண்ணே. ம். ஏய் அப்புறம் என்ன சாப்பிடுற? ஏய் என்னப்பா இப்பதானே சாப்பிட்டோம். ஓகே ஓகே, ஸ்நாக்ஸ் ஏதாவது, டீ காஃபி? ஒன்னும் வேண்டாம், ஏதாவது வேணும்னா நானே சொல்றேன். சரிடா, இங்க பாரு அபிமன்யு, உனக்கு ஓகேன்னா சொல்லு, 3 பேர் சேர்ந்து வெளியே எங்கேயாவது போலாம். நம்ம முந்தி போவோம் பாத்தியா, நம்ம பழைய இடத்துக்கலாம். அங்கெல்லாம் போய் ஜாலியா உட்காந்து பேசிட்டு நமக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டுட்டு. டேய் அதெல்லாம் ஒரு காலம்டா. திரும்பவும் அந்த காலத்துக்குள்ள போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரத்னம் ஆமாண்டா. அதெல்லாம் ஒரு ஐயோ மறந்துட்டேன் பாத்தியா. ரத்னம் ரத்னம் வாடா போலாம். என்ன உடனே வா? ஆசைப்பட்டுட்டே என்ன உடனே கூட்டிட்டு போ. அபிமன்யு, டாக்டர் உன்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. வெளியே போலாமான்னு தான் அண்ணன் கேட்டாங்க, இப்பவே போவன்னா சொல்லல. டேய் டாக்டர் கிடக்குறாரு டாக்டர். 2 மருந்து பக்கத்துல இருக்க மாத்திரம் எனக்கு எதுக்குடா டாக்டரு? போலாம்டா. அபிமன்யு உண்மையத்தான் சொல்றியா? போலாம் ரத்னம். சரி ஓகே. அண்ணே ஆசைப்படுறானே என்ன பண்ண சொல்ற? சாலா வைஷுட்ட கேட்டா திட்டுவாங்க. வீராவை கூப்பிடு, அவங்கிட்ட சொல்லிட்டு நம்ம 3 பேரும் கிளம்பிடுவோம். அண்ணே நீங்களும் முடிவு எடுத்துட்டீங்க, இனி மாத்த முடியுமா? இதோ வீராவை கூப்பிடுறேன். கூப்பிடு. ரத்னப்பா. சிந்து, சிந்து கண்ணு உள்ள வாமா. ரத்னப்பா நான் மட்டும் வரல, உங்ககிட்ட பேசுறதுக்காக சித்தார்த்தம். ஓ சித்தார்த்தா, வாப்பா. பாத்தியா நம்ம மவன் அப்படி இப்படின்னா இப்ப பாரு மாமனார தேடி வாரான். வாடா மவனே, நானும் உள்ளதான் இருக்கேன். சித்து வா உள்ள. வாடா. என்னாச்சு? சித்து ரொம்ப தயங்கி வாரான். ஒருவேளை சண்டை போட்டு அவங்க அப்பனை கூட்டிட்டு போறானோ? அப்படி நான் விட்டுருவேன். நீ என்ன சண்டை போட்டாலும் என் ஃப்ரெண்டுடா, நான் விட மாட்டேன், பாத்துக்கறேன். இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என்னுயிரும் கரைவதென்